ட்ரேடிங்கை ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி இதில் நாங்கள் கோடிங் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் ஓப்பனருக்கு முன்னாடி ஆர்டர் பஞ்ச் பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பனான 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிடும். ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறோம். டாரட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஒரு மினிமலாக வச்சிருக்கிறதுனால நமக்கு டெய்லி 10 மணிக்குள்ளே நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டு, அதாவது இந்த ட்ரேடிங்கை முடிச்சுட்டு நீங்கள் 10 மணிக்கு மேலே உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். அந்த மாதிரி தான் இது நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோம், அது எப்படி ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுதுன்னு, ஸோ நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறதுலேருந்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஒன்ஸ் நான் இதை உங்கள் கம்ப்யூட்டரில் நான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ட்ரைனிங் வீடியோ தருவேன். அப்போதைக்கு இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வீடியோ இன்னுமே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டவுட்டு இல்லை என்கொயரி பண்ணணும்னா இந்த வீடியோவை அப்படியே வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு இதோட டீட்டெயில் பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணி விட்றேன். பிடிஎஃப்லாம் படித்து பாருங்கள். அது சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு இருக்க பழைய டேட்டாவை டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து டேட்டா ஃபில்லையும் டெலீட் கொடுக்குறோம். இப்போ ஓப்பன் அமி ப்ரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி 25 AUG. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் கான்ட்ராக்டை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இப்போ கரண்ட்டில் வந்து ஆகஸ்ட் மாதம் கான்ட்ராக்ட் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆகஸ்ட் மாதம் கான்ட்ராக்ட் 25th வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அந்த நிஃப்டி 25 ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்து ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் வந்து 24,600 நம்ம இப்போ ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது 24,600 கால் ஆப்ஷன், 24,600 புட் ஆப்ஷனில் ஆர்டரை நம்ம பஞ்ச் பண்ணுறோம். அடுத்து இது ஒரு வீக்லி எக்ஸ்பைரியில் இது நம்ம பண்ணணும். அதுக்காக 4ஆம் தேதியை வந்து நம்ம இதில் பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும். வீக்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் காசும் கம்மியாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றனால வீக்லி எக்ஸ்பைரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீக்லி எக்ஸ்பைரி 4ஆம் தேதி அந்த 24,600 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை ஒரு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு ஃப்யூச்சர் சார்ட்டில் பேராமீட்டரில் இங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ மேலே பேஸ்ட் கொடுத்த மாதிரி கீழே பேஸ்ட் கொடுத்துட்டு சீன்றதை மட்டும் பீன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பீனா நமக்கு புட் ஆப்ஷன்னு சொல்லி அர்த்தம், சீனா கால் ஆப்ஷன். அடுத்து எத்தனை லாட்டுன்னு ஆர்டர் போடணும். போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் டிஃபால்ட்டாக ஒரு லாட்டுக்கு ஆர்டர் பஞ்ச் ஆகிருக்கு. நான் 20 லாட்ஸ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ட்ரேடிங் மெத்தட் போத்துன்றதை பை ஒன்லின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஸோ மேலே கீழே ரெண்டுலேயும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது ட்ரேட் மெத்தட் போத்து பை ஒன்லி மாற்றுறதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா இது ஆப்ஷனில் பையிங் மட்டும்தான் பண்ணணுன்றக்காக இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது போக அடிஷ்னலாக ஸ்டாண்டர்ட் டிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அந்த டிக்கையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். டேஷ்போர்டில் ரெண்டையும் அப்டேட் கொடுத்துக்கிறோம். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்கணும். இது கொடுத்தா ஆட்டோ ட்ரேட் நமக்கு இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இனிஷியேட் ஆனோன்னா டாரட் அமௌண்ட் செட் பண்ணணும். 10,000 rupees டாரட் செட் பண்ணுறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,815 டாரட் ரீச் ஆயிருக்கு. டாரட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட்டு இல்லை என்கொயரினா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.